காலத்தை பார்த்தா போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. இதைத்தான் பார்க்கிறோம். காலத்தை பார்த்தா இத்தனை வருஷம் ஆச்சு, காலத்தை பார்த்தா போதகர்களாக நம்ம இருக்கணும், நல்லா டீச் பண்ணக்கூடிய கிருபைகள் இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவங்களா இருக்கணும். காலத்தை பார்த்தா போதகர்களாக இருக்க வேண்டிய நாம் மறுபடியும் எதைத்தான் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? மூல உபதேசங்களை டீச் பண்ணுறோம். மூல உபதேசம் என்ன? மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், அபிஷேகம், சுகமாக்குறது, உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, விசுவாசம், இதே பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது. இது அல்ல. வாழ்க்கையில் முன்னேறி போகணும். குழந்தைகளாக இருக்கக்கூடாது. குழந்தைகள் என்ன செய்யும்? பால் சாப்பிடும். குழந்தைகள் என்ன செய்யும்? வேண்டாத காரியெல்லாம் கீழே கிடக்கும், அதை எடுத்து வாயில் போட்டுரும். யூடியூப்பில் வர்றதெல்லாம் பார்த்து கண்ட காரியத்தை பேசுகிறதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பெரியா சபையில் உள்ள அந்த விசுவாசிகள் காரியம் இப்படி இருக்குதான்னு போய் வசனத்தை படித்து பவுல் பிரசங்கம் பண்ணாலும் சரிதான், இவர் சரியாக பிரசங்கம் பண்ணுறாரா அப்படின்னு போய் வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்து வசனத்தின்படி வளர்ந்து வந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் யார் என்ன சொன்னாலும் சரி, இருந்தால் உனக்கு எல்லாம் செழிப்பாக இருக்கும், உனக்கு கஷ்டமே இருக்காது, கிருபம் பாவத்தை மூடுன்னு சொல்லி போதிக்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க. உன் வாழ்க்கைகளில் இதெல்லாம் மாற்றி ஒழுங்காக தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நீதியாக பக்தியாக வாழ்கிற வசனத்தை படிக்கணும். சில ஆட்கள் சொல்லுமா, நான் இதை பார்க்கலாமா வேண்டாமா பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. பார்க்கவா வேண்டாமான்னு உனக்கே தெரியணும். இது சரியா தப்பான்னு கேட்கக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்ச தூர விலை ஓடிடு. நல்ல நீதியின் வசனத்தில் என்ன செய்யணும்? பழகணும். எப்பவும் ஆண்டவர் ஏதாவது ஆசீர்வாத வசனம் வச்சிருக்காரா அப்படின்னு. 2 மனைவியை கட்டிட்டு போய் பைபிளை தொடாத நீ, அங்கே ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பான்னு அங்கே போய் கேட்காத நீ. நிறைய பேர் உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார்னு எப்பவும் பேசி பேசி மக்களை மேப்பூச்சா கட்டுகிறானே தவிர ஆழமான வாழ்க்கைக்குள்ளே போகிறதில்ல. 2 கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை படித்து வளரணும். ஆண்டவரே, பகுத்தறிகிற ஆவி எனக்கு இருக்கணும். வசனத்தை படித்து குழந்தைகளை போல நாங்கள் இருக்கக்கூடாது. காலத்தை பார்த்தா வளர்ந்தவங்களாக இருக்கணும். வசனத்தை படித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அஸ்திபாரத்தையே கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது.